நம்ம இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 2021 பவானி சட்டமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெற்றாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்ருக்க 2021 பவானி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 1,915 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 50.10% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. ரெண்டாவது இடத்துல திமுக தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 78,392 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 38.92% ஓட்டு வாங்கி ரெண்டாவது இடத்துல இருக்காங்க. மூன்றாவது இடத்துல பார்க்கணுன்னா நாம் தமிழர் கட்சி 10,471 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 5.20% ஓட்டு வாங்கி மூன்றாவது இடத்துல இருக்காங்க. நான்காவது இடத்துல மக்கள் நீதி மையம் 4,221 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 2.10% ஓட்டு வாங்கி நான்காவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். நம்ம பார்த்த எல்லாமே கூட்டணி கட்சியோடு சேர்ந்து வாங்கி ஓட்டு தான் அந்த சட்டமன்ற தொகுதியில். ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும் நம்ம பார்த்ததில் நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சுன்னா அவங்க கட்சிக்காக வாங்கி ஓட்டு. வெற்றி வாக்கு வித்தியாசம் நம்ம பார்க்கணுன்னா 22,523 ஓட்டு, 11.18% ஓட்டு திமுகவோட அதிமுக அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. அதே நேரம் பதிவான வாக்காளர்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஓட்டு போட தகுதியானவங்க 2021 சட்டமன்ற தொகுதியில் 2,01,433 பேர், 2,01,433 பேர் ஓட்டு போட்டவங்க. 84.40% ஓட்டு பதிவாக இருக்கிறத பார்க்குறோம். அதே நேரம் ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் இந்த சட்டமன்ற தொகுதியில் 2,38,667 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 2,01,433 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே 2021 பவானி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். ஜனநாயக டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயக டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.